இன்னைக்கு உலகத்தோட டோட்டல் இன்டர்நெட் பிசினஸையும் தன்னோட விரல் நொடியில் வச்சிருக்க கம்பெனி கூகுள். இந்த கூகுளோட உச்சக்கட்ட பதவியில் இருக்கிறவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை. அவரோட ஒரு நாள் சம்பளம் மட்டுமே பல லட்சங்கள். அவரோட நெட்வொர்க் கோடி கணக்கில் இருக்கு. ஆனால் இந்த மாதம் ஜூன் 2026 சோஷியல் மீடியாவில் வைரலான ஒரு வீடியோ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. உலகத்தோட பிரஸ்டீஜியஸான ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட கிராஜுவேஷன் செரிமனிக்கு நம்ம சுந்தர் பிச்சை சீஃப் கெஸ்டா போறாரு. அவர் ஸ்டேஜ் ஏறி ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட பாஸை கழட்டி தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு வெளியே போறாங்க. அதாவது அங்க இருக்க பிடிக்காம வாக் அவுட் ஆறாங்க. ஸ்டேஜ்ல கூகுள் சிஇஓ, ஆனா கீழே அவரை இக்னோர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஆச்சு சுந்தர் பிச்சைக்கு? ஏன் உலகமே அவரை இப்போ இப்படி பாக்குது? இதுக்கு பின்னால இருக்க காரணம் வெறும் இந்த மாசம் நடந்த பிரச்சனை மட்டும் இல்ல. கடந்த 2 வருஷமா 2024 to 2026 கூகுள் ஃபேஸ் பண்ற பெரிய ஏஐ வார். ஓப்பன் ஏஐயோட ChatGPT அதிரடியில் இறங்கினப்போ கூகுள் தவிச்சு போச்சு. அதுக்கு பதிலாக சுந்தர் பிச்சை அவசரமா ஜெமினி ஏஐ ரிலீஸ் பண்றாரு. ஆனா அது பல தப்பான தகவல்களையும் காட்டுச்சு. மீடியாஸ்லாம் கூகுள் ஹேஸ் ஃபெயில்டு அப்படின்னு திட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா ஷேர் மார்க்கெட்டே ஷாக் ஆயிடுச்சு. அதுக்காக சுந்தர் பிச்சை எடுத்த முடிவு, கூகுளில் வருஷக்கணக்காக வேலை செஞ்ச 12,000க்கும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயிஸை சிங்கிள் மெயில் மூலமா வேலையிலிருந்து தூக்குனார். மாஸ் லே ஆஃப்ஸ். சுந்தர் பிச்சைக்கு இறக்கமே இல்லைன்னு இன்டர்நெட்ல மீம்ஸ் பரவிச்சு. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் கூகுள் ஒரு மொனோபொலி அப்படின்னு அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு பெரிய கார்பரேட் ப்ரெஷர், கேஸ், லே ஆஃப்ஸ், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், இந்த புயலுக்கு நடுவுலையும் சுந்தர் பிச்சையோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்லை. அதனாலதான் அவர் அந்த சைலண்ட் மார்க் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் கூலா ஹேண்டில் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட் அவருக்கு எப்படி வந்தது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1970s மெட்ராஸ்க்கு போகணும். 1972 மதுரையில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தாலும் சுந்தர் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் இருக்க அசோக் நகரில் தான். அப்பா ரெகுநாத பிச்சை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அம்மா லக்ஷ்மி ஸ்ட்ரக்சரல் ஸ்டெனோகிராஃபர். அவங்க இருந்த வீடு எப்படி இருக்கும்னா வெறும் 2 ரூம் தான் இருக்கும். சுந்தருக்கும் அவரோட தம்பிக்கும் தனி பெட்ரூம்லாம் கிடையாது. வீட்டு ஹாலில் பாய் போட்டு தான் படுப்பாங்க. அந்த காலத்து மிடில் கிளாஸ் வீடுகளில் இருக்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, டிவி கிடையாது. ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு அவங்க அப்பாவுக்கு முதலீட்டு பணத்தை சேமிக்கவே பல வருஷங்களாச்சு. ஆனால் இந்த சிம்பிள் லைஃப்பில் தான் சுந்தரோட பிரெயின் வேற லெவலில் ஸ்கேல் ஆச்சு. சுந்தருக்கு 12 வயசாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு முதல்ல ஒரு லேண்ட்லைன் டெலிஃபோன் வாங்குறாங்க. அந்த காலத்தில் ஃபோன் புக் வச்சுருப்பாங்க. ஆனால் சுந்தர் வீட்டில் ஃபோன் புக்கே தேவைப்படலை. ஏன் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு யார் ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த நம்பரை சுந்தர் ஒரே ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், அது அவரோட பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிடும். யாராவது வந்து அவரோட நம்பர் என்ன, இவரோட நம்பர் என்னன்னு கேட்டால் கம்ப்யூட்டர் மாதிரி தெளிவாக சொல்லுவாருங்க. இதை தான் ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவோம். இந்த அனலிட்டிக்கல் லாஜிக் தான் பின்னாடி அவருக்கு கோடிங்கில் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு சுந்தர் மெட்டலாஜிக் இன்ஜினியரிங்காக ஐஐடி காரக்பூர் போகிறாரு. இமேஜின் பண்ணி பாருங்க, அங்கே அவருக்கு ஹிந்தி தெரியாது. காலேஜ் மெஸ்ஸில் போய் சாப்பாடு கேட்கறதுக்கு கூட தயக்கப்படுவார். ஐஐடியில் தான் சுந்தர் அஞ்சலியை பார்க்குறாரு. காதல் மலர்ந்தது. ஆனால் கையில் காசு இல்லையே. ஃபோன் பண்ணி பேசக்கூட காசு இல்லாமல் பல வருஷமாக பேசாமல் இருந்தாங்க. ஐஐடியில் அவர் கோல்டு அண்ட் சில்வர் மெடல் வாங்குறாரு. அவரோட பிரெயினை பார்த்து அமெரிக்காவில் இருக்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஃபுல் ஸ்காலர்ஷிப் தராங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஸ்காலர்ஷிப் வெறும் படிப்புக்கு மட்டும்தான். ஆனால் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு யார் காசு தருவா? சென்னையில் இருந்து அமெரிக்காவில் இருக்க சான் பிரான்சிஸ்கோவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்க 50,000 ரூபாய்க்கு மேலே தேவைப்பட்டது. அது அவங்க அப்பாவோட ஒரு வருஷம் மொத்த சம்பளத்தையும் விட அதிகம். சுந்தர் பேசாமல் நான் இங்கேயே வேலை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரோட அப்பா, என் மகனோட அறிவு இனிமேல் இந்த சென்னைக்குள்ளே மட்டும் முங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தன்னோட பேங்க் பேலன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்புறம் கொஞ்சம் கடனையும் வாங்கித்தான் அந்த டிக்கெட்டையே எடுக்கிறாங்க. அமெரிக்கா ஃப்ளைட் ஏறும்போது சுந்தர் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தார். என் குடும்பம் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் எப்படியாவது ஏதாவது செய்யணும். 1993 அமெரிக்காவில் லேண்ட் ஆகுறாரு சுந்தர். கையில் காசு இல்லை. நார்மல் பேக் பேக் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போகிறாரு. அதோட விலை $60. அதை பார்த்து ஷாக் ஆகி பேக் வாங்காமல் வெளியில் வந்தவர் தான் இந்த சுந்தர். ஸ்டான்ஃபோர்டில் எம்எஸ் முடிச்சுட்டு வாட்டன் பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏ பண்ணுறாரு. மெக்கின்சின்ற பெரிய கன்சல்டன்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஏப்ரல் 1, 2004 கூகுளில் ப்ராடக்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ண அந்த வருஷம் தான் கூகுள் ஜிமெயிலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ கதையோட மெயின் கார்பரேட் த்ரில்லருக்கு வருவோம். 2006 இன்டர்நெட் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ப்ரௌசர் தான். அப்போ கூகுளுக்குன்னு தனியாக ஒரு ப்ரௌசர் கிடையாது. யார் கூகுள் சர்ச் பண்ணணும்னாலும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ப்ரௌசருக்குள்ள போய் தான் சர்ச் பண்ணணும். ஒரு நாள் மார்னிங் மைக்ரோசாஃப்ட் ஒரு வெயிட்டான விஷயத்த பண்ணாங்க. எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர் அப்டேட்ல கூகுள் சர்ச்சை தூக்கிட்டு மைக்ரோசாஃப்டோட சொந்த சர்ச் இன்ஜினான பிங்கை டிஃபால்ட்டாக வச்சாங்க. ஒரே நாளில் கூகுளோட டிராஃபிக் 50%க்கும் கீழே விழுந்தது. கூகுள் கம்பெனி அழிய போகுதுன்னு எல்லாரும் பயந்தாங்க. அப்போதான் நம்ம சுந்தர் பிச்சை சிஇஓ எரிக் ஸ்மிட் கிட்ட போயிட்டு, சார், நம்ம மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாது, கூகுள் சொந்தமாக ஒரு ப்ரௌசர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் குரோம். சிஇஓ எரிக் ஸ்மிட் அந்த பிளானை முதலே ரிஜெக்ட் பண்றாரு. ப்ரௌசர் செய்யறதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும். நம்ம ப்ரௌசர் பண்ணா மைக்ரோசாஃப்ட் நம்மளை டோட்டலாக தூக்கிடுவாங்க. டோன்ட் டூ தி ஸ்டூபிட் திங் அகைன் அப்படின்னு திட்டுறாரு.
ஆனால் சுந்தர் விடலை. அவருக்கு தெரியும் ப்ரௌசர் இல்லாமல் கூகுளால் லாங் ரனில் வாழ முடியாது அப்படின்னு. சுந்தர் பிச்சை என்ன பண்ணார் தெரியுமா? கூகுள் ஃபவுண்டர்ஸான லாரி பேஜ் அண்ட் செர்ஜி பிரெயின் கிட்ட போயிட்டு டைரக்டா பேசினார். அவரோட பிரில்லியன்ட் அனாலிட்டிக்கல் மைண்ட்ல வச்சிருந்த டேட்டா கிராஃப்ஸை காட்டினார். ப்ரௌசரை ஃப்ரீயா தருவோம், அது ஃபாஸ்டா இருக்கும், ஆட்ல டிஃபால்ட்டா கூகுள் சர்ச் இருக்கும் அப்படின்னு பேசி ஃபவுண்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணார். சுந்தரோட பிளான் படி 2008 கூகுள் குரோம் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன அடுத்த சில வருஷங்களில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை டோட்டலாக அழிச்சிட்டு உலகத்தில் 65% அதிகமான பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற ப்ரௌசராக குரோமை மாற்றி காட்டாரு. இந்த ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் சுந்தர் பிச்சையை கூகுளோட மாஸ்டர் பிரெயினாக உலகத்துக்கு அடிக்கலம் காட்டுச்சு. கூகுளை ஜெயிச்சு காட்டின அப்புறம் சுந்தர் பிச்சைக்கு அடுத்த ஒரு பெரிய போர் காத்துட்டு இருந்தது. அதுதான் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டை உருவாக்கின ஆண்டி ரூபின் கூகுளை விட்டு வெளியேறினப்போ ஆண்ட்ராய்ட் டீம் டோட்டல் கொலாப்ஸில் இருந்தது. சாம்சங் அண்ட் HTC மாதிரியான கம்பெனிஸ்க்கு கூகுளோட சாஃப்ட் ஸ்கில்ஸை டெலிவர் பண்ண யாருமே இல்லை. அப்போது கூகுள் ஃபவுண்டர்ஸ் மறுபடியும் நம்பின ஒரே முகம் சுந்தர் பிச்சை. ஆண்ட்ராய்டோட பொறுப்பு சுந்தர் கிட்ட வருது. சுந்தர் என்ன பண்ணாருன்னா ஆண்ட்ராய்டை யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறாரு. ஒவ்வொரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூடயும் டைரெக்டாக டீல் பண்ணி ஆண்ட்ராய்டை உலகத்தோட நம்பர் 1 ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக மாற்றினாரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்க 3 பில்லியன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டில் தான் ரன் ஆகிட்டு. சுந்தரோட இந்த கண்டினியூஸ் சக்ஸஸை பார்த்து 2013 to 2014 காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் தங்களோட புது சிஇஓவா மாற சொல்லி சுந்தர் பிச்சைக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ட்விட்டர் கம்பெனியும் அவங்கள சிஇஓவாக கூப்பிட்டாங்க. ஆனால் சுந்தர் பிச்சை பணத்துக்காக விசுவாசத்தை மாற்றலை. கூகுள் ஃபவுண்டர்ஸ் லாரி பேஜ் அண்ட் செர்ஜி பிரெயின் சுந்தர் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி 2015 கூகுளோட சிஇஓவா சுந்தர் பிச்சையை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2019 கூகுளோட மதர் அப்படின்னு சொல்லப்படுற ஆல்பபெட் இங்க் அப்படின்ற கம்பெனிக்கும் இவரையே டோட்டல் குரூப் சிஇஓவா மாற்றினாங்க. சென்னையில் தரையில் படுத்து தூங்கிட்டு இருந்த பையன் இப்போ சிலிகான் வேலியோட ராஜாவா நின்னாரு. ஆனால் உண்மையில் சிஇஓ ஆனதுக்கப்புறம் தான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆனிச்சு. 2024 ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி வரும்போது கூகுள் ஷேர்ஸ் டோட்டலாக கிராஷ் ஆச்சு. அவரை ஸ்லோ லீடர்னு திட்டுனாங்க. ஆனால் சுந்தர் பேக் ஃபுட்டில் நின்று அடித்தார். கூகுளோட டீப் மைண்ட் பிரைன் டீம்ஸை ஒன்று சேர்த்து ஜெமினி ஏஐயை கொண்டு வந்தார். இன்னைக்கு 2026 ஆப்பிள் ஃபோன்ஸ் கூட ஜெமினி ஏஐயை கோடாக யூஸ் பண்ணுறதுக்கு டீல் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு லே ஆஃப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கேசஸ்க்கு நடுவுலையும் போர்ட் மீட்டிங்கில் சுந்தர் அமைதியாக பேசுகிற ஒரே வார்த்தை, டெக்னாலஜி தோக்கும் ஆனால் ப்ராடக்ட் தோக்காது. இப்போ முதல்ல நம்ம பார்த்த அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வாக் அவுட் இன்சிடென்ட்க்கு வருவோம். அங்கே அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி சுந்தர் பிச்சை அந்த ஸ்டேஜில் நின்று பேசின ஸ்பீச்சில் தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய 3 சக்ஸஸ் ரூல்ஸ் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ரூல் நம்பர் 1, சூஸ் ஆப்டிமிசம். சுந்தர் சொன்ன மொதல் விஷயம், உலகம் உங்களை பார்த்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொல்லும், ஆனால் நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். கூகுள் குரோம் ரிஜெக்ட் பண்ணும்போது ஜெமினி ஃபெயில் ஆனாலும் அவர் ஆப்டிமிஸ்டாக இருந்ததுனால தான் அடுத்த அடி அவரால் எடுத்து வைக்க முடிஞ்சது. ரூல் நம்பர் 2, ரன் டுவர்ட்ஸ் ஹார்ட் திங்ஸ். ஈஸியான விஷயங்களில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனால் கஷ்டமான விஷயங்களில் யார் கை வைக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுவாங்க. ரூல் நம்பர் 3, ஃபாலோ யுவர் பேஷன், நாட் அதர்ஸ் வேலிடேஷன். உங்கள் பேஷன் என்னவோ அதை பண்ணுங்க. மக்கள் பாராட்டவும் செய்வாங்க, புறக்கணிக்கவும் செய்வாங்க. ரெண்டையும் ஈக்குவலாக எடுக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம கற்றல் பயன்படுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.